வணக்கம். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றபோது நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை யாராலும் மறக்க முடியாது. ஒரு காலத்தில் அமெரிக்க விசா மறுக்கப்பட்ட அதே நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக அமெரிக்க மண்ணில் காலடி எடுத்து வைத்த தருணம் அது. நியூயார்க்கின் புகழ்பெற்ற மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அரங்கம். வழக்கமாக ராக் இசை நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த இடம் அன்று இந்தியர்களால் நிரம்பி வழிந்தது. சுமார் 20,000 இந்திய வம்சாவளியினர் அங்கு கூடியிருந்தனர். மோடி மோடி என்ற முழக்கம் அந்த அரங்கத்தையே அதிர வைத்தது. இந்த நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண ஆளுநர்களும் கலந்து கொண்டது அந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. ஒரு சுழலும் மேடையில் நின்று 4 திசைகளிலும் இருந்த மக்களை பார்த்து மோடி கையசைத்த போது மக்கள் ஆரவாரம் செய்தனர். தனது பேச்சில் இந்தியாவின் பழமையையும் எதிர்கால வறட்சியையும் அவர் அழகாக இணைத்து பேசினார். சிலர் இந்தியாவை இன்னும் பாம்பாட்டி தேசமாகவே பார்க்கிறார்கள். ஆனால் இன்று எங்கள் இளைஞர்கள் பாம்பை ஆட்டுவிப்பதில்லை, மவுசை மவுஸ் இயக்குகிறார்கள் என்றார். இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை இதைவிட அழகாக யாராலும் சொல்ல முடியாது. அப்போதுதான் அவர் அந்த ஆணித்தரமான வாதத்தை முன்வைத்தார். இந்தியாவின் வளர்ச்சி கண்டு உலகமே வியக்கும் காலம் வரும் என்றார். நாங்கள் இந்தியாவை எப்படி கட்டமைப்போம் என்றால், ஒரு நாள் அமெரிக்கர்களே இந்திய விசாவுக்காக வரிசையில் நிற்கும் நிலை உருவாகும் என்று அவர் கர்ஜனை செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரங்கம் கரகோஷத்தால் அதிர்ந்தது. இது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு தேசத்தின் நம்பிக்கை. அவர் அத்துடன் நிறுத்தவில்லை. மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றியும் விரிவாக பேசினார். உலகில் உள்ள பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வாருங்கள் என்று உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். தொழில் வளர்ச்சியை தடுக்கும் பழைய தேவையற்ற சட்டங்களை ஒவ்வொன்றாக நீக்குவதே தனது அரசின் குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். கங்கை நதியை சுத்தம் செய்வது பற்றியும் அது இந்தியாவின் ஆன்மீக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியம் என்றும் விளக்கினார். இந்த நிகழ்ச்சியை உலகின் முக்கிய ஊடகங்கள் அனைத்தும் நேரலையாக ஒளிபரப்பின. நியூயார்க் டைம்ஸ் முதல் CNN வரை அனைத்தும் இதை விவாதித்தன. மோடியின் இந்த வருகை இந்திய-அமெரிக்க உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்ததாக ஊடகங்கள் எழுதின. இன்று 2024 நின்று பார்க்கும்போது மோடியின் அந்த பேச்சு எவ்வளவு தூரம் உண்மையாகியுள்ளது என்று சிந்திக்கத் தோன்றுகிறது. இன்று கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களாக இந்தியர்கள் உள்ளனர். அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய போட்டி போடுகின்றன. அமெரிக்கர்கள் வேலைக்காக இந்திய விசா வரிசையில் நிற்கிறார்களோ இல்லையோ, சுற்றுலாவுக்கும் மருத்துவத்துக்கும் இந்தியாவை தேடி வருவது அதிகரித்துள்ளது. இந்தியா இன்று உலக அரங்கில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. அன்றைய பேச்சு அதற்கான ஒரு விதையாக அமைந்தது. தேசமே தெய்வம், மக்களே எஜமானர்கள் என்ற மோடியின் கொள்கை அந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன் மேடையில் மிக தெளிவாக எதிரொலித்தது. இந்த வரலாற்று நினைவுகளோடு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.